கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். என்ன பண்ணுறீங்க? படிக்கிறீங்களா? தினம் நடத்துகிற கணக்கை அப்பப்போ படிச்சுட்டு அப்பப்போ எழுதி பார்த்துக்கணும் கண்ணு. எல்லாம் பர்டனாக வச்சுருக்கக்கூடாது. அப்பப்போ 100% போட்டு போட்டு பார்த்துக்கிட்டு கிளியராக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக சென்டம் ஈஸியாக வாங்கிடலாம். சரியா தங்கம்? சரி, இப்போ பாருங்கள், நாம் 12th கிளாஸு செகண்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். புரியுதா? செகண்ட் சாப்டர் நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கே தெரியும். எக்ஸாம்பிள் 231. எக்ஸாம்பிள் 231ல் நம்ம என்ன கணக்கு பார்க்க போகிறோம்? எக்ஸாம்பிள் 231ல் செகண்ட் சம் பார்ப்போம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் பாருங்கள். -√3 + 3i ஹோல் பவர் 31. நல்லா பார்த்துங்க. இதுக்கு என்ன ஜஸ்ட்டு இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணலாம், போன கணக்கு மாதிரி வராது. அதே மெத்தடு என்னென்ன? மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், ஆர்குமெண்ட்டில் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், அப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரனில் லைஸாக இருக்குதுன்னு பார்த்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், ஆர்குமெண்ட் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், என்ன குவாட்ரனில் இருக்குதுன்னு தீட்டாவை கண்டுபிடிச்சிக்கணும், போலார் ஃபார்ம் போடணும், பவர் ரைஸ் பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். ஜஸ்ட் இவ்வளவே தான். ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் ஸ்டெப் மார்க் ஈஸியாக, இது 5 மார்க் கணக்கு தாங்கன்னு ஈஸியாக கொடுப்பாங்க. இப்போ கவனிங்க. இப்போ -√3 + 3i. இப்போ -√3 + 3i மட்டும் எடுத்துக்கோ, பவர் அப்புறமே ரைஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி பாயிண்டில் எழுதலாம்? -√3, 3ன்னு எழுதலாமா? அப்போ இது எக்ஸு, இது ஒய். அப்போ மாடுலஸ் அப்படின்னா √(x² + y²), ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன வரும்? 12. 12 என்னென்னு எழுதலாம்? 4 × 3ன்னு எழுதலாம். 4 வெளியில் வரும்போது 2ன்னு வந்துடும். அப்போ r = 2√3. புரிஞ்சுதா கண்ணு? அப்போ தேர்ஃபோர் ஆரோடைய வேல்யூ நமக்கு, மாடுலஸுடைய வேல்யூ 2√3 வந்துருச்சு. அடுத்து ஆர்குமெண்ட் ஆல்ஃபா என்ன ஃபார்முலா? tan inverse of y/x. அப்போ ஆல்ஃபா = tan inverse of y பாருங்கள் 3, x பாருங்கள் -√3. அப்போ 3/-√3. 3யும் √3க்கும் அடித்தா மேலே √3 இருக்கும். மாடுலஸ் இருக்கனால மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆல்ஃபா = tan இன்வர்ஸ்க்குள்ள நியூமரேட்டில் √3. இதானே? √3 × √3 ஒரு 3 அடிச்சுக்கலாம், √3 அடிச்சுக்கலாம். அப்போ tan இன்வர்ஸுக்குள்ளே √3. அப்போ ஆல்ஃபா 60 டிகிரி. உங்களுக்கே தெரியும் பாருங்கள். 30, 60, 90னா இந்த ரேஷியோ 30க்கு ஆப்போசிட் 1, 60க்கு ஆப்போசிட் √3, 90க்கு ஆப்போசிட் 2. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1, 2, √3ன்னு. இப்போ டேனுன்னா நமக்கு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. எந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் √3, அட்ஜசனில் 1 இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாரு √3/1 இருக்குதுன்னு அர்த்தமா? அப்போ 60 டிகிரிக்கு தானே ஆப்போசிட்டில் √3 இருக்குது. அப்போ 60 டிகிரி. அப்போ இதை என்னென்னு எழுதலாம்? π/3ன்னு எழுதலாம். அப்போ ஆல்பா = π/3. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். இங்கே பாருங்கள், எக்ஸ் மைனஸில் இருக்குது, ஒய் எதில் இருக்குது? ப்ளஸில் இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ்னால் என்ன? லெஃப்ட் சைடு தானே. ஒய் பாசிட்டிவ்னா அப்வர்டு. அப்போ தேர்ஃபோர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் இப்போ செகண்ட் குவாட்ரண்ட் புரியுதுங்களா? அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டாவுடைய ஃபார்முலா π-α. அப்போ தீட்டா = π-α. அப்போ தீட்டா = π-α என்ன? π/3. அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா 3π, அதில் ஒரு பையை கழிச்சிட்டா 2π/3. அப்போ தீட்டா = 2π/3. அப்போ போலார் ஃபார்ம் கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் -√3 + 3i = r × cos θ + i sin θ. r என்ன? 2√3 மாடுலஸ். தீட்டா என்ன? 2π/3. அப்போ காசுக்குள்ளே 2π/3,
ப்ளஸ் ஐ சைனுக்குள்ளே 2π/3. அது புரியுதுங்களா? நம்ம ஜஸ்ட்டு சின்ன கணக்கில் போட்டதே தான் தங்கம். மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், ஆர்குமெண்ட் ஃபார்முலா பயன்படுத்தி ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், குவாட்ரன் என்ன குவாட்ரனில் லைஸ் ஆகிருக்குதுன்னு பார்த்து தீட்டா கண்டுபிடிச்சிக்கணும், போலார் ஃபார்ம் போடணும். ஓகேவா கண்ணு? இப்போ பவர் ரைஸ் பண்ணலாம். பவர் என்ன இருக்குது? 31 இருக்கா? போத் சைடு அப்படிங்கும்போது இங்கே பவர் போட்டால் முன்னாடி இந்த மாடுலஸ்க்கும் பவர் போடணும், இந்த போலார் ஃபார்முக்கும் பவர் போடணும். இங்கே 2√3 விட்டுறக்கூடாது. அப்போ போத் சைடு நம்ம பவர் ரைஸ் பண்ணுறோம். பவர் ரைஸ் பண்ணும்போது பாருங்கள், -√3 + 3i ஹோல் பவர் 31. அப்போ 2√3 இன்ட்டு அது காசு சைனுன்னு எழுதா சிஸ்ன்னு எழுதிக்கலாம், 2π/3 ஹோல் பவர் 31. ஓகேங்களா? இப்போ அப்போ இதை அப்படியே எழுதிட்டே வர வேண்டியது தான். 2√3 ஹோல் பவர் 31 டைம் நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியாது, இதை அப்படியே எழுதுங்க. அப்போ சிஸ்ஸுக்குள்ளே இது உள்ளே கொண்டாந்துட்டிங்கன்னா 2 × 31 62π/3. அப்போ 2 × √3 ஹோல் பவர் 31 சிஸ்ஸுக்குள்ளே இங்கே பாருங்கள், இந்த 62 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 20 டைம் வருமா? 60ல் 3 எத்தனை டைம்? 20 டைம், 20 டைமா? அப்போ 20π ரிமைண்டர் 2π இருக்கும். பாருங்கள், இங்கே மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 60 + 2 62 வந்துருமா சாமி? அதாவது 62வை 3ஆல் டிவைட் பண்ணு, அப்போ 20 டைம்ஸ் வரும், மீதி 2 இருக்கும், அவ்வளோதான். அப்போ 20π + 2π / 3ன்னு வரலாம். இங்கே 20π அப்படிங்கிறது என்ன? எத்தனை ரவுண்டு? 10 ரவுண்டுன்னு அர்த்தம். அப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்டுனாவே கேன்சல் பண்ணிடலாம், அதே பொசிஷனுக்கு தான் வந்து நிற்கும். அப்போ 2√3 ஹோல் பவர் 31 சிஸ்ஸுக்குள்ளே மீதி இருக்கிற ஆங்கிள் 2π/3. இதை நம்ம என்னென்னு எழுதலாம்? π/3னா 60. இது ஆங்கிளில் போட்டால் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் ஆங்கிளில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது π/3னா 60. 60 2ஆல் பெருக்கிட்டிங்கன்னா 120. இதெல்லாம் அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்கும். 120 எப்படி பிரித்து எழுதலாம்? 180 - 60ன்னு பிரித்து எழுதலாம். 180 நல்லா கவனமாக பார்த்துங்க. 180 - 60. இப்போ 180 - 60னா இப்போ நல்லா பார், இங்கே பாருங்கள், 180னா இவ்வளோ இதா இங்கே வந்து நிற்கும். 60 டிகிரி கழிக்கும்போது செகண்ட் குவாட்ரனில் போய் நின்றுக்கும். புரியுதுங்களா? அப்போ 180 - 60னா இது என்ன குவாட்ரன்? செகண்ட் குவாட்ரன். செகண்ட் குவாட்ரனில் நமக்கு ஃபார்முலா சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். ஆல் அப்புறம் என்ன போடுவோம்? ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுமில்ல? இங்கே எல்லாமே பாசிட்டிவ், இங்கே சைனும் கொசிக்கனும் தான் பாசிட்டிவ், இங்கே டேனும் காட்டும் பாசிட்டிவ், இங்கே காசும் சீக்கனும் பாசிட்டிவ். இப்போ 180 - 60ங்கிறது செகண்ட் குவாட்ரன். செகண்ட் குவாட்ரனில் காசோடைய சிம்பிள் மைனஸ், 180 மைனஸோட பிரிக்கும்போது காசு காசாக தான் இருக்கும். மீதி இருக்கிற ஆங்கிள் 60. நல்லா கவனமாக 3 ஸ்டெப் கவனமாக பார்க்கணுங்கன்னு, குறி பார்க்கணும், மாறுமா மாறாதா, மீதி இருக்கிற ஆங்கிள். இங்கே மைனஸ் போட்டுறக்கூடாது. இது வந்து எதோட இந்த மைனஸ் எதுக்காக? குவாட்ரண்ட்டை பார்க்கறதுக்காக. ப்ளஸ்ஸாக இருந்தால் தேர்டு குவாட்ரன், மைனஸாக இருந்தால் செகண்ட் குவாட்ரன். 180 மைனஸில் பிரித்து எழுதினாலோ அல்லது 180 ப்ளஸில் பிரித்து எழுதினாலோ குவாட்ரன் தான். அப்போ நல்லா கவனமாக பாருங்கள், இது செகண்ட் 180 மைனஸ்னால் செகண்ட் குவாட்ரன். அப்போ காசுடைய சிம்பிள் மைனஸ். புரியுதா தங்கம்? 180 மைனஸோட சேரும்போது காசு தான், மீதி இருக்கிற ஆங்கிள் 60 தான். இந்த மைனஸ் இதோடு சேர்ந்து போச்சு. அதே மாதிரி 180 மைனஸ்னால் செகண்ட் குவாட்ரன். செகண்ட் குவாட்ரனில் சைனுடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு, ஐ அப்படியே தான் இருக்கும். 180யோட சேரும்போது மாறாது, அப்போ சைன் 60. இப்போ புரியுதா? செகண்ட் குவாட்ரனால் மைனஸு, காசு 180யில் பிரித்து எழுதுறதுனால மாறாது, காசு மீதி இருக்கிற ஆங்கிள் 60. அதே மாதிரி தான் சைனுடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு, ஐ சைன் 60. அப்போ தேர்ஃபோர் 2√3 ஹோல் பவர் 31 மைனஸ் காஸ் 60 உனக்கே தெரியும், காஸ் 60 1/2 ஐ இன்ட்டு சைன் 60 √3/2. அது எப்படி உனக்கு காஸ் 60 1/2 அப்படிங்கிறது ஆல்ரெடி உனக்கு
ட்ரையாங்கிள் இருக்குது. காஸ் 60 கை வச்சுக்கோ. காசுடைய ஃபார்முலா என்ன? adjacent side by hypotenuse. அப்போ 1/2. அதே 60 கை வச்சுக்கோ. சைனுடைய ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். √3/2. இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ நமக்கான ஆன்சர் என்ன வந்துருச்சு? 2√3 2√3 -1/2 + i√3/2 இப்படி போடலாம். அல்லது எனக்கு ஏன் ஆங்கிளில் போட்டீங்க, ஆங்கிள் வேண்டாம் அப்படின்னா எப்படி போடலாம் பாருங்கள். தான் இங்கேருந்து ஜஸ்ட்டு அதே 2√3 6 இந்த 2π/3 நான் என்னென்னு எழுதலாம்? π - π/3 எழுதலாம். பாருங்கள் இங்கே 3 பை, அதில் ஒரு பை போச்சுன்னா 2π/3 வந்துருச்சா? அப்போ 2π/3 என்னென்னு எழுதலாம்? π - π/3 அப்படின்னு எழுதலாம். 3 பையில் ஒரு பை போயிடும், ஒரு பை கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தேர்ஃபோர் பை அப்படின்னாவே 180 டிகிரிங்களா? அப்போ π - π/3 அப்படின்னா செகண்ட் குவாட்ரனில் காசுடைய சிம்பிள் மைனஸ், காசு பையில் பிரித்து எழுதுனா மாறாது, காசு π/3. அதே மாதிரி செகண்ட் குவாட்ரனில் சைனுடைய சிம்பிள் ப்ளஸ்ஸு, ஐ சைனுக்குள்ளே மீதி இருக்கிற ஆங்கிள் π/3. நல்லா கவனமாக பார்த்துங்க, பையில் பிரித்து எழுதுனா மாறாது. நம்ம இதில் ரொம்ப கவனமாக பார்க்குறது குவாட்ரண்ட், என்ன குவாட்ரண்ட்டு, அதில் சிம்பிள் என்ன, மாறுமா மாறாதா, மீதி இருக்கிற ஆங்கிள். அங்கே மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் இருந்தாலும் அது குவாட்ரண்டோடக்கு போயிடும். நீங்கள் அந்த மைனஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு கூட்டிகிட்டு வரக்கூடாது, இந்த மைனஸை கூட்டிகிட்டு வரக்கூடாது. இந்த மைனஸ் எதுக்காக? குவாட்ரண்ட்டை பார்க்குறதுக்காக. 180லேருந்து இந்த கழிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ 180 மைனஸ் இதோடு சேர்ந்து தான், 180 மைனஸோடு சேரும்போது மாறாது அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ புரிஞ்சுதா? அப்போ காஸ் π/3 என்ன நமக்கு? 60 டிகிரியா? -1/2 sin π/3 √3/2 இப்படியும் போடலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி போடலாம். தேங்க்யூ, நன்றி.